வணக்கம் மக்களே, இன்னைக்கு இந்த வீடியோல இறப்பு சான்றிதழ் அதாவது டெத் சர்டிபிகேட்டை ஆன்லைன்லயே எப்படி ஈஸியா டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான தெளிவான விளக்கத்தை தான் பார்க்க போறோம். உங்களோட பிரவுசர் ஓபன் பண்ணிட்டு பர்த் அண்ட் டெத் சர்டிபிகேட் டவுன்லோட் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ ஆகிற கவர்மெண்ட் வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். அதுல சர்டிபிகேட் டவுன்லோட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுக்கு கீழே டெத்துங்கிற ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். இந்த மாதிரி தான் ஒரு டீடைல்ஸ் பேஜ் உங்களுக்கு நம்ம ஃபில் பண்றதுக்கு ஓபன் ஆகும். இறந்தவங்களோட ஜெண்டர் மேலா ஃபீமேலாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துக்கு கீழே இறந்த நபர் எந்த மாவட்டத்துல இறந்து போனாங்களோ அந்த மாவட்டத்தை தான் நம்ம இங்க சூஸ் பண்ணி ஆகணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட்ல அவங்க எந்த மாவட்டத்துல இறந்தாங்களோ அதை சூஸ் பண்ணிட்டு கீழே வீட்டுல இறந்தாங்களா அந்த இதை நம்ம சூஸ் பண்ணி ஆகணும். சப்போஸ் அவங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்துருந்தாங்க அப்படின்னா கிளிக் ஹியர் டு செலக்ட் த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க எந்த மாவட்டம் கொடுத்துருக்கீங்களோ அந்த மாவட்டத்துல இருக்கக்கூடிய எல்லா ஹாஸ்பிட்டல்ஸோட லிஸ்ட்டுமே வரும். சோ இறந்த நபர் எந்த ஹாஸ்பிட்டல்ல இறந்தாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் நேமை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதுக்கடுத்தது டேட் ஆஃப் டெத், எந்த நாள்ல இறந்தாங்க அப்படிங்கறத நீங்க டைப் பண்ணிட்டு இந்த இறப்பு சான்றிதழ் ஒருத்தர் அப்ளை பண்ணிருப்பாரு இல்லையா, அந்த அப்ளிகண்ட் சர்டிபிகேட் அப்ளை பண்ணும்போது எந்த நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாரோ அந்த நம்பரை தான் இங்க நம்ம என்ட்ரு பண்ணி ஆகணும். வேற நம்பர் நீங்க என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா உங்களால சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ண முடியாது. ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரை இதுல கொடுத்து நீங்க கிளிக் கொடுத்தீங்கன்னா அதுக்கடுத்து ஒரு 5 நம்பர் உங்களை டைப் பண்ண சொல்லுவாங்க. அந்த நம்பரை நீங்க டைப் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா நம்பர் வெரிஃபைடு அப்படின்னு உங்களுக்கு காட்டும். அதுக்கு கீழே நம்பர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்து சில நம்பர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க டைப் பண்ணிட்டு வியூ கொடுக்கணும். இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க குறிப்பிட்ட தேதியில அந்த மாவட்டத்துல எத்தனை பேர் இறந்திருந்தாலும் அவங்களோட மொத்த லிஸ்ட்டுமே கீழே ஷோ ஆகும். அதுல உங்களோட ரிலேட்டிவ், அதாவது யாருக்கு நீங்க இப்ப டெத் சர்டிபிகேட் டவுன்லோட் பண்ண போறீங்களோ அவங்களோட பேருக்கு நேரம் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பரை நீங்க கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அவங்களோட டெத் சர்டிபிகேட் ஷோ ஆகும். இந்த மாதிரி தான் இந்த டெத் சர்டிபிகேட் இருக்கும். இந்த சர்டிபிகேட்டை இதுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஒரு தடவை கரெக்டா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த சர்டிபிகேட்டை நீங்க டிஜிட்டல் காப்பியா டவுன்லோட் பண்றதுக்கு இந்த பேஜோட கார்னர்ல 3 டாட் இருக்கும். அந்த டாட்டை நீங்க கிளிக் பண்ணி கீழே வந்தீங்க அப்படின்னா பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அங்க டைரக்டா பிரிண்டர் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்க ஹார்ட் காப்பியுமே எடுத்துக்கலாம். அதுல பிரிண்ட்டுக்கு அந்த இடத்துல நீங்க டச் பண்ணீங்கன்னா கீழே சேவ் அஸ் PDF அப்படிங்கிற ஆப்ஷன் காட்டும். ஸோ அந்த சேவ் அஸ் PDF நீங்க கொடுத்துட்டு உங்களோட சிஸ்டம்லயோ இல்ல மொபைல்லயோ டிஜிட்டல் காப்பியா நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இவ்வளவுதான் மக்களே. இறந்த நபரோட இறந்த தேதி, எந்த இடத்துல இறந்தாங்க, இந்த சர்டிபிகேட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணவங்களோட ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பர், இது மட்டும் இருந்தா போதும் நம்மளால ஈஸியா டெத் சர்டிபிகேட்டை டவுன்லோட் பண்ணிட முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. Subscribe to One India and never miss an update.